ஹாய் கைஸ், இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் மேங்காவோட 4வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 3வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷின் மொபைல்ல பார்த்தா ஏகப்பட்ட எறும்புங்க தெரியுது. அவனுக்கு செம கடுப்பாகுது. டேய், நான் இங்க பேஷண்ட் மாதிரி செத்துட்டு இருக்கேன், இந்த எறும்புங்க இங்க வந்து கூடிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அப்போ அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சென்தோனும் அவனோட 10 அண்டர்லிங்ஸும் உனக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட பிலீவர்ஸ் கொடுக்கற இந்த ட்ரிபியூட்ட அக்செப்ட் பண்ணிட்டுறியா அப்படின்னு ஒரு மெசேஜ். ஷின் யோசிக்கிறான், ட்ரிபியூட்டா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளுங்களுக்கு தானே ஆஃபர் பண்ணுவாங்க, இது எனக்கா கொடுக்கறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ட்ரிபியூட்டை அக்செப்ட் பண்றான். அண்ணா உடனே இமேஜின் பண்ணுங்க, அவன் முன்னாடி ஒரு ஃப்ரூட் வந்து நிக்குது. அப்போ அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பாக்குறான். பார்த்தா அது வேர்ல்ட் ட்ரீயோட ஃப்ரூட். ஷாக்கான விஷயம் இல்ல? அதுல இருந்து எந்த ஒரு வியர்டான ஸ்மெல்லும் வரல. அதோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிச்சு பாக்குறான். அதுல ஸ்டாமினாக்கு ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்கு. ஆனா அது பயங்கர சால்ட்டியா இருக்கு. சி அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு மேலதான் ஒரு மிராக்கிள் நடக்குது. அவனோட பாடியில இருந்த எல்லா காயமும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. மிரி இதெல்லாம் தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அவளே ஷாக் ஆகி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் உடம்பெல்லாம் வெந்து போயிருந்துச்சு, இப்ப ஃபுல்லா சரியாயிட்டானே, யாரடா இவன் உண்மையிலே அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப ஷின்னுக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. அவனுக்கு காட்ஸ் பிளெஸ்ஸிங்னு ஒரு புது ஃபங்க்ஷன் அன்லாக் ஆயிருக்கு. இத வச்சு அவன் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கலாம். உடனே அவன் என்ன பண்றான், எறும்புங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவனோட டெஸ்க்ல இருந்த கொஞ்சம் சுகரை பிளெஸ்ஸிங்கா கொடுக்கலான்னு டிசைட் பண்றான். இப்ப சீனை கட் பண்ணா எறும்புங்க பக்கம் காட்டுறாங்க. அந்த ஓல்டு பிளாக் ட்ராப் ஆண்ட் வந்து சென்தோன் கிட்ட சொல்லுது, நம்ம ட்ரெஷரை ஆஃபர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா நம்ம காட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து ஏதோ விழுகிறத பாக்குறாங்க. அதை எடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டேஸ்ட் எல்லாருக்கும் செமையா பிடிச்சு போகுது. அதை சாப்பிட்ட எல்லாருக்கும் உடம்புல இருந்த காயம் எல்லாம் ஹீல் ஆகுது. கை கட்டான ஒரு எறும்புக்கு கை திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. இத பார்த்து அந்த ஓல்ட் ஆண்ட் எல்லாம் ஆனந்த கண்ணீர்ல அழ ஆரம்பிச்சிடுது. இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு கத்துது. சென்தோனும் சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஷின்னுக்கு நோட்டிபிகேஷன் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ 10 ட்ரூ பிலீவர்ஸ கெயின் பண்ணிட்ட. உன்னோட ஃபெய்த் வேல்யூ இப்போ 10,010. ஷின் அந்த சுகரை பார்த்து சொல்றான், இது இந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. உண்மையிலே இந்த எறும்புங்க பார்க்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஷின் ஒரு மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு ஸ்டோரை பார்த்து உள்ள போறான். உள்ள போனதும் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு அவனை வெல்கம் பண்றா. ஷின் சொல்றான், நான் இங்க சில பொருளை வெறுக்க வந்திருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணு, ஓ நீங்க ஒரு ஹண்டரா, சரி முதல்ல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த ஃபார்ம்ல இந்த ஐட்டம் எங்க இருந்து கிடைச்சதுன்னு எழுதணும். ஆனா அவனால கேம்ல இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணணும்னு இல்லனா நான் இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். அங்க இன்னும் 3 ஹண்டர்ஸ் அவங்க பொருளை விற்க வந்திருக்காங்க. அப்ப ஷின்னோட பிளைண்ட் காட்ஸ் ஐ ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. அந்த 3 பேரை பத்தியும் டீட்டெயில் சொல்ல ஆரம்பிக்குது. 2 பேரோட ஏஜ சொல்லிட்டு அவங்களுக்கு வீக் மசில்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஷின் பார்த்து, வீக் மசில்ஸா, இது கொஞ்சம் ஹாஷா இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் ஒரு லோ லெவல் ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்றவன்னு தெரிய வருது. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த 3 பேரும் கொண்டு வந்த மித்ரில் ஆர்மரை பாக்குறா. ஆனா ஷின்னோட பிளைண்ட் காட்ஸ் ஐ அது வெறும் குப்பை, a piece of trashன்னு சொல்லிருச்சு. ஆனா அந்த பொண்ணு செக் பண்ணிட்டு சொல்றா, டோட்டலா 560 மேன் ஆயிருக்கு. இது ரொம்ப பெரிய அமௌண்ட், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகும். ஆனா அது ஃபேக்குன்னு ஷின்னுக்கு தெரியும். அந்த ஆள் சொல்றான், எனக்கு 300 மில்லியன் வான் கேஷா வேணும். அந்த பொண்ணு யோசிச்சுட்டு, சரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சேஃப்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அந்த ஆள் மனசுக்குள்ள சிரிக்கிறான், இந்த பொண்ணை ஸ்கேம் பண்ணிடலாம்னு. அப்ப ஷின் டக்குன்னு சொல்றான், ஒரு நிமிஷம் நில்லுங்க, அந்த ஐட்டம் அது ஃபேக், அதை வாங்காதீங்க. ஆனா உள்ளுக்குள்ள யோசிக்கிறான், ஐயோ எதுக்கு நான் இதுல தேவையில்லாம தலையிட்டேன்னு. ஷின் சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஒருத்தன் நேரா வந்து ஷின்னோட காலரை புடிச்சு, என்னடா சொன்ன அப்படின்னு கேக்குறான். அவங்களோட லீடர் வந்து, நீ சொன்னதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஷின் உடனே அவனோட காட்ஸ் கிரஷிங் ஃபிங்கர் ஸ்கில்ல அந்த மித்ரில் ஆர்மர் மேல யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் அதோட ரியல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியுது. அது வெறும் ஒரு அயன் ஆர்மர், ஒரு குப்பை. அந்த ஆள் கோவமா ஷின்ன அடிக்க வரான். ஆனா அவனோட பாஸ் அவனை தடுத்துட்டு ஷின் முன்னாடி குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறான். எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க கண்டிப்பா ஒரு ஹை ரேங்கிங் ஹண்டரா தான் இருப்பீங்க. நாங்க இப்பவே இங்க இருந்து போறோம்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. ஷின் நினைக்கிறான், அப்பாடா, இவன் நான் ஒரு ஹை ரேங்கிங் ஹண்டர்னு தப்பா நினைச்சிட்டான்.
அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு ஷின்னுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்றா. நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா ஒரு ஹெர்மிட்டா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றா. ஹெர்மிட்னா நல்ல எபிலிட்டிலாம் இருந்தும் ஹண்டர் வேலைய செய்யாம நார்மல் லைஃப் வாழ்றவங்க. அப்புறம் அவ கேக்குறா, ஆமா, நீங்க ஏதோ எட்டம்பிற்கு வந்தீங்களே, காட்டுங்க. ஷின் கொடுத்த ரிங்க அவ செக் பண்ணி பாக்குறா. அதுல வெறும் 12 மேனா தான் இருக்கு. இது ஒரு டி கிளாஸ் ஐட்டம். ஷின் அந்த ரிங்க திரும்ப வாங்கிட்டு யோசிக்கிறான். அந்த ஃபேக் ஆர்மர்லயே 560 மேனா இருந்துச்சே, ஆனா இதுல அப்படின்னு அந்த ரிங்க நல்லா பாக்குறான். அப்ப கீழ ஒரு குறிப்பு இருக்கு. இந்த ரிங்க உனக்கு ரொம்ப நெருக்கமான மிரிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மிரியா? அப்போதான் ஷின்னுக்கு ஞாபகம் வருது. மிரி தான் லைட்னிங் எம்ப்ரஸ். கட்டும் மிரி அவ ஷின்ன ஃபாலோ பண்ணி அந்த ஐட்டம் ஸ்டோர் வரைக்கும் வந்திருக்கா. அவ யோசிக்கிறா, அந்த நிலைமையில இருந்து இவன் எப்படி இவ்ளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆனா? ஹை லெவல் போஷன் ஏதாவது யூஸ் பண்ணானா? ஆனா இவன் ஒரு எஃப் ரேங்க் ஹண்டர் தானே. இவன் கிட்ட எப்படி ஹை லெவல் போஷன் வந்தது? நான் நினைச்ச மாதிரி இவன் கண்டிப்பா ஒரு ஹை லெவல் ஹண்டர் தான். என்னோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிச்சிட்டான். இவன் கண்டிப்பா என்னோட லிமிட்ட சர்பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவான். அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. அடச்சி, நாம அவனை இங்க ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேமேன்னு. அப்போ பின்னாடி இருந்து ஷின் வரான். மிரி, நான் உனக்கு ஒன்னு குடுக்கணும் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல மிரி ஹண்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. அவ பவர காட்டினதும் அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அடேங்கப்பா, 7000 எம்பி. இது ஏ ரேங்க் ஹண்டர்ஸ்லயே ரொம்ப ஹை. மிரி அங்க நின்னுட்டு யோசிக்கிறா. இந்த ஒரு ரிங் என்னோட பவரை இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுச்சே. அவ ஃபிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறா. ஷின் அவகிட்ட வந்து இந்த ரிங்க சும்மா கொடுத்துட்டு ஓடிட்டான். மிரி அந்த ரிங்க பார்த்து நினைக்கிறா, இவ்ளோ இன்கிரெடிபிளான ஒரு ஐட்டம ஒண்ணுமே இல்ல மாதிரி சும்மா கொடுத்துட்டு போறானே. அங்க ஒரு ஓல்டு மேன் மிரிக்காக கை தட்டிட்டு சொல்றாரு, இது ரொம்ப இன்கிரெடிபிளா இருந்துச்சு. ஆனா அவளோட சிஸ்டர் அவகிட்ட வந்து, மிரி, ரொம்ப ஓவரா போகாத. நீ இப்போ ஒரு ஏ ரேங்க் தான். பழி வாங்குறேன்னு ஏதாவது பண்ண, நான் உனக்கு பின்னாடியே வருவேன். மிரி மனசுக்குள்ள நினைக்கிறா, சாரி சிஸ்டர், ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. அந்த பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் என்னோட லிமிட்ட சர்பாஸ் பண்ண முடியும். என்னோட ரெவெஞ்ச் வெறும் கனவா இருக்காது. நெக்ஸ்ட் சீன்ல ஷின் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட பிளைண்ட் காட்ஸ் ஐ ஆக்டிவேட் ஆகி அவனுக்கு ஒரு கனவு வருது. அதுல ரெட் டிராப்போட எம்பரர பாக்குறான். அவ சொல்றா, ஜெனரல் கமிக்கிரி, நீ உன்னோட 5 மில்லியன் சோல்ஜர்ஸ கூட்டிட்டு போ. அந்த பிளாக் டிராப்போட சாவேஜ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணு. அது நம்ம 1,00,000 சோல்ஜர்ஸ கொன்றுக்கு. உடனே அந்த கமிக்கிரி அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றான், நான் அந்த கிரேட் எம்பரரோட ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணுவேன். திடீர்னு ஷின் கண்ணு முழிச்சு பாக்குறான். செம சர்ப்ரைஸ் அவனுக்கு. இது வெறும் கனவு. இப்போலாம் எனக்கு நடக்கிறத பார்த்தா இது வெறும் கனவா இருக்க வாய்ப்பே இல்ல. 1,00,000 எறும்புங்க கிட்டயே நான் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன். இப்போ அதை விட 50 மடங்கு அதிகமா வரப்போகுது. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ அவனுக்கு சவுண்ட்லெஸ் நைட்மேர்னு ஒரு காட் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உனக்கு பவர் வேணுமா? அதுக்கு நீ பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம். 100 ஹியூமன்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணு. அதுவும் உன்னோட ரத்தம் இருக்கிறவங்கள பண்ணா இன்னும் நல்லது. ஷின்னுக்கு காலையிலேயே இத பார்த்து மூட் ஆஃப் ஆயிடுது. போடான்னு சொல்லி அந்த காட பிளாக் பண்ணி விட்டுறான். உடனே அவனோட பிளைண்ட் காட்ஸ் ஐ ஆக்டிவேட் ஆகி ஸ்கிரீன்ல தெரியுது. அந்த கமிக்கிரி அவனோட சோல்ஜர்ஸ ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் கத்துறான், நான் ஜெனரல் கமிக்கிரியானன்னா உன்னோட காடோட கண்ண நோண்டி எடுத்து தி கிரேட் எம்பரருக்கு காட்டுவேன். அதோட அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுது. ஷின் பார்த்துட்டு சொல்றான், நான் கனவுல பார்த்த அதே விஷயம்தான். அவன் முன்னாடி ஒரு டைம் லிமிட் வருது. கமிக்கிரி எப்போ அட்டாக் பண்ணுவான்னு. அவனோட 1001 ஃபாலோவர்ஸும் பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஷின் சொல்றான், நான் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் அமைதியா உட்கார்ந்து காட் ஸ்டோர்ல இருந்து அவனுக்கு தேவையான சில விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல கெஹேனா ஃப்ளேம்னு ஒன்னு வாங்குறான். பேர் கூலா இருக்குன்னு. ஆனா அது வெறும் ஒரு லைட்டர் மாதிரி தான் இருக்கு. வேற ஒன்னும் இல்ல. மறுபடியும் ஸ்கேம் பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கிறான். அப்போ அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மேனிஸ்கிரிப்ட சப்மிட் பண்ண சொல்லி. ஷின் ரிப்ளை பண்றான், இங்க சில இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. மை சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேனேஜரும், சரி, நான் உன்னை பிலீவ் பண்றான்னு சொல்றாரு. ஷின் கத்துறான், எனக்கு பிளெஸ்ஸிங் ஆஃப் த க்ரோயிங் காட் வேணும். அது ஒரு போஷன், ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. அத காட் ஸ்டோர்ல இருந்து வாங்குறான். மொத்தமா 20 வாங்குறான். அத குடிச்சிட்டு நல்லா உட்கார்ந்து அவனோட நாவல ரைட்டிங் வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த போஷனை குடிச்சதும் அவனோட காட் மேக்கர் அசிமுலேஷன் ரேட் 5%ல இருந்து 10%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்கில்லும் அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஷின் ராத்திரி பூரா உட்கார்ந்து நாவல் எழுதுற வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான்.